மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7, 13, 14 இடுக்கமான வாயின் வழியாக நுழையுங்கள். அழிவுக்குச் செல்லும் வாயில் அகன்றது. ஏனெனில் அழிவுக்குச் செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். பார்த்தீங்களா? அகலமான பாதையில் நிறைய பேர் போகிறாங்க இன்னைக்கு. சீக்கிரம் சம்பாதிக்கணும், சீக்கிரம் வீடு கட்டணும், சீக்கிரமாக செட்டில் ஆகணும் என்று அகலமான பாதையில் போய் அதில் பாதாளத்தில் வந்துடுறாங்க. ஏனென்றால் அகலமான பாதை அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது. பைபாஸ் ரோடு அழிவுக்கு செல்லும் பாதை அகன்றது, அதன் வழியும் நீளமானது, விரிவானது, நீண்டமான 500,000 கிலோமீட்டர் ஃப்ரீயாக போகலாம். போகணுன்னா எப்படி போகணும்? நிதானமாக போகணும். பாதை வழி ஃப்ரீயாக இருக்குன்னு வேகமாக போய் அழிவுக்கு செல்வீர்கள், அழிந்து விடுவீர்கள், ஆக்சிடென்ட் இறந்து விடுவீங்க. அதுதான் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது. ஏனெனில் வழியும் விரிவானது, அதன் வழியை செல்வோர் பலர். நிறைய பேர் நீங்கள் அப்படி தான் போகிறாங்க. சீக்கிரமாக சம்பாதிக்கணும், சீக்கிரமாக செட்டில் ஆகணும். அவசரம் அந்த மாதிரி அகலமான பாதையில் போய் அதில் பாதாளத்தில் விழுந்துடுறாங்க. மீண்டும் எழுந்து வர முடியாத கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் சென்ற பாதை அகலமான பாதை, இடுக்கண் வழியாக நுழையலை. நீங்கள் இடுக்கண் வாயில் வழியாக நுழையல, சென்ற பாதை அகலமானது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது. எப்படி? வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானதுயா. நேர்மையான போகணும், கஷ்டப்பட்டு போகணும். வழியும் மிகவும் குறுகலானது. பைபாஸ் வழிகள் கிடையாது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம் இல்லையா, டிராஃபிக் அந்த மாதிரி மெதுவாக போய் நிம்மதியாக போய் சேர்ந்துடலாம். வீட்டுக்கு எந்த ஆபத்து இல்லாமல் போய் சேர்ந்துடலாம். ஏன்னா இடுக்கமான வாயில் போனால் ஆபத்து இல்லாமல் போய் சேர்ந்துடலாம். வழியும் மிகவும் குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் ஒரு சிலரே. தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாதையில் போனால் தான் நம்ம உருப்படியாக சேர முடியும், இந்த பாதையில் போனால் தான் நம்ம நிம்மதியாக போய் சேர முடியும், இந்த பாதையில் போனால் தான் நிறையா சம்பாதிக்க முடியும், இந்த பாதையில் போனால் நிலைத்து நிற்க முடியும் என்று சிந்தித்து செயல்படுகின்றார்கள். ஆகவே இடுக்கண் வாயின் வழியாக நுழையுங்கள். வாழ்வுக்கு செல்லும் பாதை இடுக்கண் வாயில், அழிவுக்கு செல்லும் பாதையோ அகலமானது, வழியும் நீண்டது, வழியும் விரிவானது, இதன் வழியே செல்வோர் பலர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? அகலமான பாதையில் போயிட்டுருக்கீங்களா? அகலமான பாதையாக போயிட்டுருக்கீங்க. போனாக இத்துடன் நிறுத்திக்கிட்டு குறுகலான பாதையில் போங்க. இடுக்கண்